நம்ம லைஃப்பில் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி தான் போகணும். நான் எது நினச்சாலும் அதில் ஒரு கம்ப்ளீட் பாசிட்டிவான ஆட்டிடியூட் இருக்கணும். ஒரு லைஃபே ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கணும். எதுக்குமே நான் செகண்ட் தாட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அஃபர்மேஷன்ஸுடைய பங்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அஃபர்மேஷன்ஸ்ன்றது நீங்கள் கேள்விப்பட்டது லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி விஷயங்கள்ல அதிகம் கேள்விப்பட்டிருந்தா கூட இது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃபில் நீங்கள் கேட்குற மந்த்ராஸ், அது எனி ரிலீஜியனாக கூட இருக்கலாம், இல்லை ரிச்சுவல்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய மந்த்ராஸ் ஆர் எனி டிவைன் ஸ்டேட்மெண்ட்ஸ், இது எல்லாமே ப்ராப்பராக அவங்க லோக்கல் லாங்குவேஜில் டைசெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அஃபர்மேஷன்றது இப்போது இந்த டெர்மினாலஜியில் ஏதோ நம்ம புதுசாக ஆடியோஸ் இல்லை காம் மியூசிக் இப்படிலாம் நீங்கள் கேட்டிருந்தா கூட இது லிட்ரலாக நம்ம நம்மளுடைய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸில் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிற ஒன்று. இது புதுசான விஷயம் கிடையாது. ஸோ ஒரு பாசிட்டிவான ரொட்டீன் இருக்கணும், லைஃப் காமாக இருக்கணும், நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அஃபர்மேஷன்ஸ் எவ்வளோ முக்கியன்றதையும் அதை எப்படி பயன்படுத்தலான்றதையும் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் கேட்டு உங்களுக்கு பழக்கம் இருக்கலாம், இல்லை புதுசாக இப்போ தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு இருக்கலாம். அஃபர்மேஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை இந்த வீடியோ முடிக்கும் போது புரிஞ்சுப்பீங்க. அண்ட் முக்கியமாக இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் அஃபர்மேஷன்ஸ் பயன்படுத்துறது தான். இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அஃபர்மேஷன்ஸ்னால் என்னென்னா ஷார்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு 5 to 6 வேர்ட்ஸ்க்குள்ளே ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை வச்சு உருவாக்குறது. அதாவது ஐ எம் காம் அப்படின்னா நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன். இதில் என்ன ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட் தரேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒருவேளை நீங்கள் எப்பவுமே ஒரு பரபரப்பாக இருக்கிற பர்சனாக இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல இது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். அதாவது உங்கள் தேவைக்கு இது பொருந்தும் போது, இல்லை உங்களுடைய நெகட்டிவ் சைடை ஆப்போசிட்டாக வச்சு பார்க்கும்போது இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறுது. இது ஒரு பாசிட்டிவான டைமென்ஷனில் இருக்குது. ஸோ ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட்டாக தெரிஞ்சால் கூட அது நம்ம லைஃப்பில் திரும்ப திரும்ப கேட்கும்போது அது ஒரு பாசிட்டிவான ஒரு கிரவுண்டை க்ரியேட் பண்ணுது. ஐ எம் காம்ன்றதோ, ஐ எம் ரிச்ன்றதோ, இல்லை ஐ எம் ஹாப்பின்றதோ கேட்க சிம்பிளாக இருந்தாலும் கரண்ட் ஸ்டேட்டில் நமக்கு அது ஆப்போசிட்டாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய தாட்ஸை ஸ்டாப் பண்ணும். ஸோ அஃபர்மேஷன்றது ஒரு ஷார்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் இது என்ன பண்ணுன்னா உங்களால் கான்ஷியஸாக கண்ட்ரோல் பண்ண முடியாத உங்களோட தாட் ப்ராசஸை ரீஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம பயன்படுத்தும். சில பேர் எழுத்தாக பயன்படுத்துவாங்க, சில பேர் படிப்பாங்க, சில பேர் ஆடியோவை கேட்பாங்க. எந்த வகையில் பயன்படுத்தினாலும் சரி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் சைடு, அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். லைஃப்பில் நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான ஸ்பெசிஃபிக் அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது, அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகிறீங்க. இது கான்ஷியஸ் ப்ளஸ் அன்கான்ஷியஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். பிகாஸ் தெரிஞ்சு கேட்குறோம், நான் பீஸ்ஃபுல்லாக இல்லை, நான் கோவத்துலேயே இருக்கேன், நான் எப்பவுமே ஒரு வெறுப்புலேயே இருக்கேன் அப்படிங்கிறப்போ ஐஎம் அஃபர்மேஷன்ஸ் நிறையா கேட்கும்போது, இது எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், நம்ம சேனலுக்கு இருக்கிற அஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பிளேலிஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன், சும்மா போய் கேட்டு பாருங்கள். அஃபர்மேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது பாசிட்டிவான தாட் ப்ராசஸ் உருவாக்குறீங்க. இன்டர்ன் அது உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவான ஆக்ஷன்ஸ் எடுக்க வைக்கும். தென் அது உங்களுடைய தேவைகளை அடையிறதுக்கான ரியாலிட்டியும் உருவாக்க ஆரம்பிக்கும். ஸோ அஃபர்மேஷனோட பங்கு இதுதான். அஃபர்மேஷன்னா என்னன்னு கேட்டால் ஒரு ஷார்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அவ்வளோ. அடுத்தது அஃபர்மேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடியோவாவோ இல்லை வார்த்தையாவோ திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணலாம். பட் நான் என் சைடில் இது வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அஃபர்மேஷன் ஆடியோவாக இருக்கிறது பெட்டர். பிகாஸ் அது நமக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்காது, அதை ப்ளே பண்ணிட்டு நம்ம வேலைகளை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆடியோ அஃபர்மேஷன்ஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும்போது நமக்குள்ள நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிற அந்த பாஸ்ட் பிலீஃப் சிஸ்டம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது, அதாவது மாற்றி அமைக்கப்படுது. பொதுவாக எனக்குள்ள ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, இப்போ பிஸ்னஸ் க்ரோத் ஆர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குனான அஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து கேட்கும்போது என்னதான் எனக்குள்ள எதிர்மறையான பிலீஃப்ஸ் அதிகமாக இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்டைரக்டாக அந்த வார்த்தைகளை மாற்றி அமைச்சிக்கிட்டே இருக்கும், அதாவது ரீரைட்டிங் மாதிரி. ஸோ ஒரு ஸ்டேஜில் நான் போய் எனக்குள்ள இருக்கிற பயத்தை காரணமாக வச்சுக்கிட்டு நான் ஆரம்பிக்காமல் இருக்கிற ஒரு விஷயத்த என்னையே அறியாமல் நான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் எனக்குள்ள நான் ஒழிச்சு வச்சிருக்கிற அந்த பயம், எதிர்மறை உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுறதுனால. இது பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை, ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கெரியர் எல்லாத்துக்குமே பயன்படுத்த முடியும். இதை ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸாக பார்க்கணும்னா எப்படி பார்க்கலாம்னா, இதெல்லாம் கேட்டால் நடந்துரும் அப்படி கிடையாது. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதுக்குண்டான எண்ண தடைகள் நீங்குது. ஸோ அஃபர்மேஷனோட வேல்யூ என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை
மாற்றிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்டர்னலை ப்ரிப்பேர் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்தது ஈர்ப்பு விதியில் இந்த அஃபர்மேஷனுடைய பங்கு, அதாவது அஃபர்மேஷனுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு என்ன கனெக்ட். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அஃபர்மேஷன் ஒரு தனிப்பட்ட கான்செப்டாக நான் பார்க்கல. இன்றைக்கி இருக்கிற மாதிரி அஃபர்மேஷனை ஸ்டாண்டலோனாக யாரும் ப்ரெசென்ட் பண்ணல. தனியாக இதை கேட்குறக்கு வெப்சைட்ஸ் இருக்குது, தனியாக இதுக்கு ஒரு புக்ஸ் இருக்குது. பட் நான் பார்த்தது லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் நிறைய இருக்குது. அதில் அஃபர்மேஷன் கேட்குறதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அஃபர்மேஷன் இல்லாமல் ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியை பண்ண முடியாதுன்றது தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் கொடுக்குற கோச்சிங்லேயோ இல்லை ஆன்லைன் கோர்சஸ்லையும் இதுதான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, அஃபர்மேஷனோட அந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் ஆர் அந்த கேட்டகரிஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது, நீங்கள் ஏதாவது ஒரு கோல் வச்சுருக்கீங்க, முயற்சி பண்ணுறீங்கன்னா, அதில் உங்களே அறியாமல் பாஸ்டில் எவ்வளவோ தப்பான டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் போய் கண்டுபிடிச்சி அது யார் சொன்னால் அதனுடைய கிரெடிபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை சரி செய்ய முடியாது. எப்பவுமே நம்ம ஓன் பிலீஃப் சிஸ்டத்தை நம்மளே போய் இல்லை இது நீ இப்படி புரிஞ்சு வச்சிருக்க தப்புன்னு சொன்னால் கான்ஷியஸ் உடனே ஏற்றுக்கிட்டு மாற்றாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல அஃபர்மேஷன்ஸை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்போது உங்களால் அழிக்க முடியாத நெகட்டிவ் பிலீஃப்ஸை கூட ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். எவ்வளோ ஹார்டான பிலீஃபாக இருந்தாலும் ஹார்ட்லி ஒரு 2 to 3 monthsக்கு அப்புறமா அதன் மேலே இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்கள் கண்டிப்பாக கம்மியாகும். சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்களோட எனர்ஜியை உங்களுடைய அந்த தேவையின் மேலே கரெக்டாக அலைன் பண்ணுறதுக்கு அஃபர்மேஷன் ஒரு சப்போர்ட்டிவ் ப்ராக்டிஸாக இருக்குது. நிறைய பேர் இதை ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸாக நினைக்கிறாங்க, அஃபர்மேஷன் மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னு. மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது நம்மளுக்கான தேவை அப்படின்றத ஒரு சீடாக நம்ம போடுவோம். பட் அஃபர்மேஷன் என்ன சீட் பண்ணோம்னா, பாசிட்டிவ் தாட்ஸையோ ஒரு தேவையின் மேலே இருக்கிற அந்த பெர்செப்ஷனையோ மட்டும்தான் கரெக்ட் பண்ணும். மேனிஃபெஸ்டேஷனுக்கு இதை முழுமையாக பயன்படுத்திடுவேன், அஃபர்மேஷன் மட்டுமே போதுமானா கண்டிப்பாக இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 to 40% அஃபர்மேஷனுடைய பங்கு மேனிஃபெஸ்டேஷனில் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எதுவும் ஈர்ப்பு விதி பயிற்சிகள் இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஆன்லைனில் பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு கோர்ஸ்லையோ நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, அஃபர்மேஷன் இல்லாமல் இருக்குன்னா தென் யோசிச்சுக்கோங்க, அஃபர்மேஷன் கூட சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது அஃபர்மேஷனை எப்படி லிசன் பண்ணணுன்றது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெட்ஃபோன் போட்டுட்டு ப்ராப்பராக நீங்கள் அமைதியாக உட்காந்து அஃபர்மேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அந்த அஃபர்மேஷன்ஸை ரிப்பீட் பண்ணுங்கள். இல்லை சில பேர் ஆடியோ பற்றியே பேச மாட்டாங்க, உங்களுக்குள்ள அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு சொல்லிகிட்டே இருங்க அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலி தப்பான வழியான அப்படி கிடையாது. இந்த பயிற்சியை சுலபமாக யூஸ் பண்ணணும், நம்மளுடைய லைஃபோட ஒரு பகுதியாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆடியோ வெர்ஷனில் அஃபர்மேஷன்ஸை வச்சுக்கோங்க. மெயினாக நீங்கள் ஓனாக ரெக்கார்ட் பண்ண வேண்டாம், யாராவது ரெக்கார்ட் பண்ண அஃபர்மேஷன்ஸ் நல்லா அது ஸ்டேட்மெண்ட்ஸ் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு, உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் பிளேலிஸ்ட்டில் வச்சுக்கலாம். இல்லை யூடியூப் மியூசிக்லலாம் போனீங்கன்னா எந்த சேனலுடைய அஃபர்மேஷனையும் நீங்கள் வெறும் ஆடியோவாக பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதுக்கு அமைதியாக உட்காரணுமா, காமான பிளேஸ் வேணுமானா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் லக்ஸுரி இருக்குது, எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை, என்னால் அதுக்கு நேரம் செலவழிக்க முடியும்னா ஸ்டில் ஓகே. பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்ட் ஆஃப் லைஃபாக மாற்றிக்கணும்னா எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியும் நம்மளுடைய ரொட்டீனை கெடுக்கக்கூடாது. பிகாஸ் இந்த பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்றது தானே தவிர இந்த பயிற்சிகளே உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கூடாது. அந்த மிஸ்டேக் நிறைய பேர் இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லவுட் ஸ்பீக்கரில் வச்சுக்கலாம், இல்லை ஃபோனில் வேறு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே உங்களுக்கு காதில் விடுற மாதிரியோ இல்லை ஒரு மைன்யூட் சவுண்டு போயிட்டு இருக்கிறதோ உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே. அந்த வார்த்தைகள் கூட தெளிவாக புரியணுன்ற அவசியம் இல்லை. ஏன் இந்த மாதிரி புரியாத அளவுக்கு வச்சுக்க சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ரொட்டீனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அஃபர்மேஷன் கேட்கக்கூடாது. பிகாஸ் அஃபர்மேஷன்றது ஒரு செகண்டரி இன்ஃபர்மேஷனாக தான் உள்ளே போகணும். ப்ரைமரியாக போச்சு அப்படின்னா உங்கள் கான்ஷியஸ் நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸை கொஷின் பண்ணும். இது எப்படி, அது எப்படி பாசிபிள், அது எப்படி நீ ஈஸியாக கார் வாங்குவேன்னு சொல்கிற அந்த மாதிரி உங்களோட அந்த அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்போது உங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அதை கொஷின் பண்ணிகிட்டே இருக்கும். என்னோட ரெக்கமெண்டேஷன் லோ வால்யூம் ஃபோன் ஆர் வாட் எவர் ஸ்பீக்கர் இருந்தாலும் 1 or 2 பாயிண்ட்ஸில் வச்சுக்கோங்க. வார்த்தைகள் கூட சரியாக புரியாட்டியும் பரவாயில்ல. இது காரணம் பக்கத்தில் இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நம்ம ஒர்க்கை கெடுக்க முடியாது, நம்ம ஃபோக்கஸ் இது மேலே ஷிஃப்ட் ஆச்சுன்னா நம்ம டே ரொட்டீன்லாம் கெட ஆரம்பிக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் அஃபர்மேஷன் ஒரு சைட் ப்ளே ஆகிட்டு இருக்கட்டும், உங்கள் வேலைகளை பார்க்கறளவுக்கு வச்சுக்கோங்க. ஹெட்ஃபோனே போடக்கூடாது அப்படின்னா அட்வைசபிள் இல்லை. when you are a beginner, மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி ப்ராசஸ்க்குள்ள இப்போ தான் வரேன் அப்படின்னா இனிஷியல் பீரியடில் ஹெட்ஃபோன்லாம் போட வேணாம். அது பாட்டுக்கு ப்ளே ஆகட்டும், உங்கள் வேலையை பாருங்கள். கான்ஷியஸ்னால நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கிற எல்லா சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன்ஸ் அட்ராக்ட் பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியுன்றனால 10 விஷயம் பேசிகிட்டு இருக்கோமா அதுவும் ஒன்றா உள்ளே போகட்டும். அதை ப்ரைமரியாக கொண்டு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம்னு சொல்கிறேன். பட் இதுவே நீங்கள் இந்த ப்ராக்டிசஸ்குள்ளே வரும்போது தொடர்ந்து அஃபர்மேஷன்ஸ் கேட்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த அக்செப்டன்ஸ் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த அக்செப்டன்ஸ் வளர்ந்துருச்சுன்னா லைஃப்லையுமே சில மாற்றங்கள் பார்க்கறதுனால நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை கேட்டால் கூட கான்ஷியஸ் இது எப்படின்ற கேள்வியை கேட்காது, அது எதிர்ப்பு இருக்கு. ஸோ அது வரைக்கும் ஹெட்ஃபோன் போடாமல் ஒரு நார்மல் சவுண்டில் வச்சுக்கிட்டு அளவாக வச்சுக்கிட்டு அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் கேட்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த அஃபர்மேஷன்ஸை எவ்வளோ நேரம் கேட்கலான்றது முக்கியமான. இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் நீங்கள் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா 5 மணி நேரம் ஒரு மியூசிக் ஆர்
ஆடியோவை நீங்கள் லவுடாக வச்சு கேட்கும்போது உங்களுக்கும் அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட ரொட்டீன் வேலையெல்லாம் பண்ண முடியாது. ஸோ வால்யூம் லெவலை கம்மியாக வச்சுக்கிட்டு ஒரு 3 to 4 hours இல்லை 5 hours மேக்ஸிமம் ப்ளே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எந்த கேப்பும் இல்லை, பட் ஓவர்டூ பண்ணாமல் இருக்கிறது, ஒரு ப்ராசஸ் மேலே அப்சஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம்ன்றனால அஃபர்மேஷன்ஸ் ஒரு 3 to 4 hours மேக்ஸிமம் 5 hours வரைக்கும் ப்ளே பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் பார்ட்டாக ப்ளே பண்ணலாம், இல்லை வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் கேட்கலாம், இல்லை உங்கள் வேலைக்கு நடுவில் அது பிரேக் விட்டுட்டு கேட்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கோங்க. அஃபர்மேஷன் ப்ளே ஆகிட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை பிரித்து கேட்டாலும் பிரச்சனை இல்லை. ஒரு நாளில் மொத்தமாக ஒரு 4 to 5 hours போகிறது நார்மல் இனிஷியல் பீரியடில். அண்ட் எவ்வளோ அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 5 தான் கேட்கணும், 6 தான், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. உங்களோட லைஃப்பில் இன்றைக்கி எது டாப் ப்ரியாரிட்டி? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாபுக்காக சர்ச் பண்ணிருக்கீங்க, ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்துட்ருக்கீங்க, எது உங்களோட டாப் ஆர்டர் ப்ரியாரிட்டிஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கான அஃபர்மேஷன் லிஸ்ட்டை வந்து நீங்கள் சேனல்லேருந்தோ இல்லை வேறு எந்த சோர்ஸ்லேருந்தோ எடுத்துக்கிட்டு அதை டவுன்லோட் பண்ணி லோக்கலில் வச்சுக்கோங்க. மார்னிங் கேட்குறது, நைட் கேட்குறது, இந்த மாதிரி மோட்டிவேஷனுக்காக கேட்குறது, செல்ஃபை டெவலப் பண்ணி கேட்குறது, இதெல்லாம் செகண்டரி லெவல் நீட்ஸ் எல்லாத்தையுமே கூட வச்சுக்கலாம். அதாவது இவ்வளோ நம்பர்ஸ்னு இல்லை, நமக்கு பிரைமரி செகண்டரி என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். 15 to 20 அஃபர்மேஷன்ஸ் கூட உங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கலாம். எது இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கிறதுலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், அது பாட்டுக்கு ப்ளே ஆகட்டும், உங்கள் வேலையை பாருங்கள். ஒரு 4 to 5 hours நம்ம கேட்கறதுனால ஒரு 1000 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகுது ஒரு நாளுக்குள்ளே நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இப்போ நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் நான் விட்டுறேன். ஜென்ரலாக அஃபர்மேஷன் எனக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட்ன்ற ஒரு கேள்வி இருக்கும். அஃபர்மேஷன் அப்படின்றது உங்களோட ஓவரால் தாட் ப்ராசஸை ரீஷேப் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு 30 வருஷமாக ஒரு பர்டிகுலர் பிலீஃபை நீங்கள் ரொம்ப ஹோல்ட் பண்ணுறீங்க. அதாவது பணம்ன்றது ஒரு கஷ்டமான விஷயம், அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது அப்படின்றத நீங்கள் உள்ள நம்புறீங்க. இதுக்கு நியாயமாக நீங்கள் வந்து பல எக்ஸ்பீரியன்ஸஸ் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் பணத்தில் கஷ்டப்படுறதை பார்த்துருப்பீங்க, நீங்களுமே அந்த மாதிரி பாஸ்ட்டில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது இதை சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, பணம் சுலபம்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போது இங்கே வந்து நம்ம ஒரு பிலீஃபை மாற்றிக்க நினைக்கிறோம். இல்லைங்க நான் இப்படி நம்பிட்டு இருந்தேன், பட் நானும் வந்து ஒரு நல்ல லைஃப் வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கும் இதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்மளால் கான்ஷியஸாக இந்த மாதிரி விஷயங்களை உள்ள சொல்லி கொடுத்து மாற்றுறதுக்கு டைம் எடுக்கும். அப்போது இந்த அஃபர்மேஷன் மாதிரியான விஷயங்களை என்ன பண்ணணும்னா, உங்கள் தாட்ஸில் இருக்கிற நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டத்தை ரீஒர்க் பண்ணுறதுக்கு, ரீஷேப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன்லாம் கிடையாது, எனக்கு என் பெர்செப்ஷனை மாற்றணும். சில பேருக்கு எப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் நிறைய குவாரல்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்போ இல்லை பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரிலேஷன்ஷிப்போ வந்து எப்பவுமே ஒரு மாதிரி ட்ராமேட்டிக்காகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட ஈகோ அதிகமாக இருக்கலாம், இல்லை நமக்கு அந்த புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அந்த இடங்களில் நம்ம உட்காந்து நம்மளே செல்ஃப் டாக் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போ அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் பற்றின அஃபர்மேஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் பெட்டர் பண்ணிக்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பெர்செப்ஷன் ஷிஃப்ட் ஆகுது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத நேரடியான சில தாட் லெவல் இஷ்யூஸை இந்த ப்ராசஸ் மூலிமா நீங்கள் கண்டிப்பாக ரீஷேப் பண்ண முடியும். கடைசியாக இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸில் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், உங்கள் ஓன் வாய்ஸில் அஃபர்மேஷன்ஸ் கேட்காதீங்க, மோர் லைக் செல்ஃப் டாக் மாதிரி தான் இருக்கும். நானே இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லும் போது என்ன நானே கான்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நிறைய இடங்களில் நம்ம கான்ஷியஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ ஓன் வாய்ஸில் கேட்குறது பெருசாக அட்வைசபிள் இல்லை. ரொம்ப லவுடாக வச்சு ரொம்ப நேரம் ஹெட்ஃபோன் போடுறது, ட்ரைவ் பண்ணும்போது ஹெட்ஃபோன் போடுறதெல்லாம் வந்து அட்வைசபிள் கிடையாது. அந்த அளவுக்கு மெனக்கேட்டு நீங்கள் அஃபர்மேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது கிடையாது. ஆரம்பக்கட்ட காலங்களில், அதாவது ஒரு 6 to 8 monthsக்குள்ளே கண்டிப்பாக நைட் தூங்கும்போது போடாதீங்க. நிறைய டிஸ்டர்ப் ஸ்லீப் வரது நீங்கள் பார்க்க முடியும். சம்டைம்ஸ் அது ரொம்ப அடுத்த நாளை கெடுக்கிறதையும் நீங்கள் கவனிப்பீங்க. மோஸ்ட்லி அவேக்காக இருக்கும்போது ப்ளே பண்ணிவிட்டு தூங்க போகிற மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறது பெட்டர். இல்லை எனக்கு டைமே இல்லை, வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது போடுங்க. பட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா, அதாவது அடுத்த நாள் பீஸ்ஃபுல்லாக எந்திரிக்கிறேன்னா, நான் அடுத்த நாள் ஒழுங்காக வேலை செய்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது அஃபர்மேஷன் மட்டுமே தான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ். அஃபர்மேஷன் இருந்தால் லைஃபே மாறிடும் அப்படிலாம் நம்பாது. அஃபர்மேஷன் வந்து நமக்குள்ளே இருக்கிற ஆல்ரெடி பதிஞ்சிருக்கிற விஷயங்களை மாற்ற ஹெல்ப் பண்ணுமே தவிர, மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது, ஒரு புது தேவைன்னு வரும்போது இன்னும் பெட்டராக எமோஷ்னலாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறையா பயிற்சிகள் இருக்கிறனால அஃபர்மேஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே போக வேண்டாம். அடுத்தது அஃபர்மேஷனை வந்து இந்த லாங்குவேஜ் தான் கேட்கணும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் புரியுதோ, மேபி உங்களுக்கு ஒரு 4 லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் எந்த லாங்குவேஜில் கேட்டாலும் அதில் என்ன சொல்கிறோன்ற அந்த அறிவு நமக்குள்ளே போகிறதுனால லாங்குவேஜ் இஷ்யூ கிடையாது. இங்கிலீஷ் கம்ஃபர்டபுள்னா இங்கிலீஷில் கேளுங்க, தமிழ்னா தமிழில் கேளுங்க. நம்ம சேனல்லையும் கிட்டத்தட்ட ஒரு 30-35+ அஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அதை செக் பண்ணிக்க முடியும். அஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை ஈஸியாக ரீஷேப் பண்ண ஹெல்ப் பண்ணும். சரியாக பயன்படுத்தினீங்க, தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா ஒரு வேற மாதிரி லைஃப்பை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நன்றி.